ஹாய் வெல்கம் அகெயின் டு லைட் ஆஃப் லா. நான் போன வீடியோவில் ஜே போர்டுனா என்னன்றதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த போர்டில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, இந்த போர்டு எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த போர்டில் ஒரு சேர்பர்சன், அதாவது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. அவங்க கூட 2 சோஷியல் ஒர்க்கர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பெஞ்சா உட்காந்து தான் இந்த ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டில் வரக்கூடிய வழக்குகளை விசாரிப்பாங்க. அப்ப இங்க வரக்கூடிய வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்குகள் அப்படின்னு சொன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தப்பு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிறதுக்காக ஒரு தனி நீதிமன்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இங்க வரக்கூடிய குழந்தைகளை இதை ஒரு ஹோம் செட்டப்பா வச்சுதான் நம்ம விசாரிக்கணும். யூனிஃபார்ம் கண்டிப்பா யாருமே போடக்கூடாது. ஈவன் காவல்துறையினரும் அந்த இடத்துல யூனிஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல அது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரா இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தைகள் அந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகி அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவாங்க. இதை பத்தி விரிவா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Till then, bye from Rahia. Bye bye.